ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 455 பார்க்க போகிறோம். காகுயா ஓட்சுட்சுகி ஸ்ட்ரைக்ஸ் இட்டாச்சி ஷிண்டன் புக் 2 ஆர்க்கையுமே பேஸ் பண்ணி வர எபிசோடு இது. இன்ஃபினிட் சுக்கியோமி அக்கறான ப்ரெசென்ட்டை காட்டுவாங்க. இந்த வெளிச்சம் எப்போ மறையும் கேட்பான் நருட்டோ. சாஸ்கே அமைதியாக லூசர்ன்பான். வெளியே இருக்க எல்லாத்துக்கும் என்னாச்சுனே தெரியல, அமைதியாக இருக்க சொல்கிறேன்னு கத்துவான் நருட்டோ. சாஸ்கே காத்திருக்கிறத இப்போ நம்மளால செய்ய முடிஞ்ச எல்லாமே. இன்ஃபினிட் சுக்கியோமி தனியற வரைக்கும் வெளியே போக முடியாதுன்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா இட்டாச்சி ஸ்டோரி லைட் அண்ட் டார்க்னஸ் மூன்லிட் நைட்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இட்டாச்சி ஆன்பூல் சேர்ந்திருப்பான் இல்லையா, அதுக்கு ஃபுகாக்கு பெருமைப்பட்டு இருந்தாலும் நீ மனசுல வச்சுக்க வேண்டியது லீஃப் ஆன்பூங்கிறத தாண்டி முன்னிலையில வைக்க வேண்டியது நீ உச்சிஹான்கிறதன் பாரு. இட்டாச்சி சரின்னு இருப்பான். ஷீஷு டான்ஜோவோட மோதினதுக்கு அப்புறம் வாட்டர் ஃபால்ல இருந்து விழுகிறதுக்கு முன்னால ஒருத்தரை மட்டும்தான் என்னால நம்ப முடியும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு ஷீஷு அவனோட இடத்துக்கு என்ன கொடுத்துருப்பான். கிராமத்தையும் உச்சிஹா பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணு, நான் இறந்தா நிறைய விஷயங்கள் மாறும், நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன்பா. இட்டாச்சி வேணான்பா, என் ஃப்ரெண்டா இருந்தா நான் தடுக்காதேன்னு விழுந்துருவான் ஷீஷுவி. இட்டாச்சி அண்ட் ஷீஷுவியோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே தெரியும்ல. அப்படிப்பட்ட ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் இருக்கிறத கண்ணு முன்னால பார்த்திருப்பான்ல இட்டாச்சி. அதனால தான் மாங்கேக்கியோ அவைக்கனா இருக்கும். அந்த பெயின்ல ஷீஷுவி இறந்ததை விசாரிக்க 3 பேர் வந்திருப்பானுங்க இட்டாச்சி வீட்டுக்கு. இட்டாச்சி செமக்கடுப்பா இருப்பான். என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லிட்டு போயிருக்கலாமே, உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருக்குன்னு கேட்பான். அந்த 3 பேரும் அதே தாண்டா பொடிப்பயலே, நீ மட்டும் கிளானுக்கு துரோகம் செஞ்சேன்னு தெரிஞ்சது முடிஞ்சடான்ட்டு திரும்பும் போதே இட்டாச்சி 3 பேர்த்தையுமே பிறந்திருப்பான். கிளானுன்னு உங்களோட பவர்ஸ் ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க, நான் இப்படிப்பட்ட டெப்த்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால தாண்டா மண்ணக்க வீட்டிருக்கீங்கன்பான். நிறுத்திக்கிட்டாச்சின்னு ஃபுகாக்கு கத்துவாரு. என்னடா ஆச்சுன்ட்டு கேட்கும் போதே குணாய் வச்சு அடிப்பான். செவுத்துல இறங்கி இருக்கும். இட்டாச்சி இந்த பரிதாபமான கிளானுக்கு ஒரு ஹோப்பே இல்லைன்பான். அண்ணா தயவு செஞ்சு நிறுத்திக்கன்னு சாஸ்கே கத்தவும் தான் இட்டாச்சி மண்டிட்டு மனுப்பி கேட்டிருப்பான். மனசுக்குள்ள சாஸ்கே உன் கண்களால கவனமா பாரு, இந்த கிளான் எவ்வளவு ஆழமற்றதுங்கிறத கவனின்ட்டு மாங்கேக்கியோ பயன்படுத்துவான். டான்ஸோட மீட்டப் நடக்கும். இன்னையில இருந்து என் ஆன்புவோட ஸ்குவாட் லீடர். ஃபவுண்டேஷன் கிடையாது, ஆனா மிஷன் ஆர்டர்ஸ் எங்கிட்ட இருந்து வரும். இருசன் அண்ட் அவன் கூட இருக்க ஸ்டாஃப்ஸுக்கு நீ ரிப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்பான். இட்டாச்சி சரின்பான். டான்ஸோ சடனா இருந்தாலும் இது ஒரு சிம்பிள் மிஷன், ஒருத்தனை கொல்லணும்பா, பின்னால இருக்கவங்க உனக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்கன்பா. இதுக்கப்புறம் நாங்க உங்க சப்பார்டினேட்ஸ், உங்களுக்கு சர்வீஸ் பண்றது எங்களுக்கு கௌரவம்பானுங்க. இட்டாச்சி கொடுத்த அசாசினேஷன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவான். டான்ஜோ நல்ல வேலை செஞ்சிருக்க, ஆனா நீ வெளியே போயிருந்தப்ப உச்சியாவை சர்வேலன்ஸ் பண்றவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க ஆயுதங்களை ஸ்ட்ரென்தன் பண்றதா, இது எதை குறிக்குதுன்னு கேட்பான். கிராமத்து மேல உச்சியா மக்களுக்கு இடையே வெறுப்பு அதிகமாகுதுன்பா, சிலதை தவிர்க்க முடியாது போல என்பான் டான்ஜோ. ஆமா சாருன்பா இட்டாச்சி. உச்சியா கிளான சர்வேலன்ஸ் பண்ணி கிளாசிஃபைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பானுங்க. இட்டாச்சியும் அதுல ஒரு பார்ட்டா இருப்பான். இட்டாச்சி வீட்டுக்கு போறப்ப குணாய் வச்சு செவுத்துல அடிச்சிருப்பான் இல்லையா, அதை பார்க்கும்போது சாஸ்கே இட்டாச்சியை வெல்கம் பண்ணிட்டு நான் பயிற்சி பண்ண போறேன் வரீங்களான்னு கேட்பான். இட்டாச்சி நான் மிஷன்ல சோர்ந்து போயிட்டேன்பா. சாஸ்கே நீங்களா சோர்ந்து போக மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும்பா. இட்டாச்சி நெத்தியில தட்டிட்டு மன்னிச்சுக்கு சாஸ்கே, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவான். சாஸ்கே கோவப்படுவான். உள்ள போறப்ப ஃபுகாக்கு இட்டாச்சியை பார்த்துட்டு இன்னும் 3 நாள்ல கிளான் மீட்டிங் இருக்கு தெரியுமில இட்டாச்சின்னு கேட்பாரு. தெரியாதுன்றுவான். ஃபுகாக்கு மீட்டிங்க்கு அப்புறம் நாக்கனோ ஸ்ட்ரைன் வந்துரு, சபார்டினேட்ஸை கூட்டிட்டு வந்துடாதுன்பாரு. இட்டாச்சி நான் கிராமத்தை விட்டு வெளியே மிஷனுக்காக போறேன்பான். ஃபுகாக்கு ஓடாதன்பாரு. இட்டாச்சி எதுல இருந்து ஓடுறான்னு கேட்பான். ஃபுகாக்கு உச்சிகாவா அவன் விதியில இருந்துன்பாரு. இட்டாச்சி ஷாக்காவான். ஃபுகாக்கு புரிஞ்சதுல நான் காத்திருப்பன்ட்டு போவாரு. நாக்கனோ ஸ்ட்ரைன் மீட்டிங்க இட்டாச்சி அண்ட் அவன் சபார்டினேட்ஸ் க்ளோஸா வாட்ச் பண்ணிருப்பாங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேத்தையும் இங்கே நிக்க சொல்லுவான் இட்டாச்சி. ஆனா கேப்டன் பானுங்க அதை மட்டும் டான்ஜோக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. உள்ள ஃபுகாக்கு இருப்பாரு. கிளான்குள்ளேயே ஷரிங்கான இருக்கவங்கனால மட்டும்தான் இந்த ஸ்டோன் டேப்லெட்ல என்ன இருக்குங்கிறத படிக்க முடியும். சொல்ல போனா இதுலயுமே ஒரு பார்ட்டா தான் படிக்க முடியும். ஆனா உங்ககிட்ட இருக்க மாங்கேக்கியோ ஷரிங்கானால இன்னும் ஃபர்தரா படிக்க முடியும்பாரு. இட்டாச்சி அதுல என்ன சொல்லிருக்குன்னு உங்களுக்கு சொல்லணுமான்னு கேட்பான். ஃபுகாக்கு அது தேவையில்லைன்ட்டு திரும்புவாரு. மாங்கேக்கியோவை காட்டுவாரு. இட்டாச்சி உங்ககிட்டயும் மாங்கேக்கியோ இருக்கான்ட்டு ஷாக் ஆவான். ஃபுகாக்கு 3rd கிரேட் நிஞ்சா வரப்ப என்ன காப்பாத்த என் நண்பன் உயிரை கொடுத்தான், அவனோட ரத்த கண்ணீரோட சேர்ந்து மாங்கேக்கியோவும் பிறந்துச்சு. உச்சியாவோட ரட்சிப்புக்கான வழி இந்த கல்ல செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா மாங்கேக்கியோ ஷரிங்கான வச்சுக்கிட்டுமே முடிவை புரிஞ்சுக்க முடியல. பார்க்க போனா நம்ம இன்னும் போகணும் போல, இருந்தாலும் இதுல இது ஒரு பாதி தானா. ஒன்ஸ் இதை படிச்சா உனக்கு புரிஞ்சிடும். உச்சியா கிளானோட உரிமைகள்ல ஃபோர்ஸ் பண்ற கரண்ட் சிச்சுவேஷன் தப்பானதுன்பாரு. இட்டாச்சி இருந்தாலும் இதை தாண்டி வரக்கு நம்ம பவர் யூஸ் பண்றதுங்கிறது ரொம்பவுமே தப்பானதுன்னு சொல்ல வரக்குள்ள ஃபுகாக்கு கிராமத்துல இருக்க ஹையர் அப்ஸ் நம்மளை கண்டு பயக்கிறாங்க, அதனாலதான் நம்ம ஷரிங்கான் மேல இருக்க பயத்துல நம்மளை துன்புறுத்துறாங்கன்பாரு. இட்டாச்சி ஆமா 9 டெயில்ஸா ஷரிங்கானோட சக்தியை வச்சுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பயக்கிறாங்கன்பா. ஃபுகாக்கு அது வெறும் கட்டுக்கதை மாதரா உச்சியாவை பத்தினது. அப்ப இருந்தே இப்படிப்பட்ட விஷயம்
விஷயத்தை யாரும் செஞ்சது இல்ல, யாரால முடியும் கூட நமக்கு தெரியாது. ஆனா ஹைரப்ஸோ கடந்த கால பேய்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. கூடவே பயத்தினால நம்மளை தள்ளி வைக்கிறாங்க. அவங்க நம்மளை கண்டு பயக்கிறாங்கன்னா நம்ம செய்யறதுக்குன்னு அங்க எதுவுமே இல்ல, அவங்கள கண்ட்ரோல் பண்றத தவறன்பாரு. இட்டாச்சி பலத்தை பயன்படுத்தி ஹோக்காகே ஆக போறீங்களான்னு கேட்பான். ஃபுகாக்கு அதுக்கு காரணம் அது கிளானோட விருப்பம், அதை என்னால தடுக்க முடியாது. ஆனா நான் முரட்டுத்தனமா போக விரும்பல, அதனாலேயே தான் என் மாங்கிக்கு சரியான சீக்கிரட்டா வச்சிருந்தேன் பாரு. ஏன்னு கேட்பான் இட்டாச்சி. ஃபுகாக்கு என்னோட மாங்கேக்கு சரியான வச்சு என்னால் 9 டெயில்ஸை கட்டுப்படுத்த முடியும். இதை பத்தி கிளான்ல இருக்கவங்களுக்கு தெரிய வந்தா அவங்களோட ஆசைகளை அதிகரிக்கும்ட்டு ஃபியூச்சர்ல என்ன ஆகுங்கிறத கென்ஜுட்சு வழியா ப்ராஜெக்ட் பண்ணுவாரு. ஜின்சுருகியை தூக்கிட்டு வந்துட்டோம், உச்சியா சக்தியை பயன்படுத்துங்கன்னு ஃபுகாக்கு 9 டெயில்ஸை கண்ட்ரோல் எடுத்தா அதிக சேதம் ஏற்படுறத காட்டுவாங்க ஈவன் கிளான் மெம்பர்ஸ்க்கும். கென்ஜுட்சு வழியா பார்த்த இட்டாச்சி கண் கலங்கி அப்படியே உட்காந்துருவான். அதுன்ட்டு அவன் வாய்ஸ் ரொம்ப ஷேக் ஆகும். ஃபுகாக்கு கிளான்ல இருக்க பல பேர் கிராமத்தை வெறுக்கிறாங்க. விஷயங்கள் ரொம்ப மோசமா போச்சுன்னா இப்படிதான் ஆகும். 2 பக்கமும் ரத்தம் எல்லாம் ஓடும். ஆனா இட்டாச்சி நீ ஏன் கூட இருந்தா அவங்கள நம்ம சர்ப்ரைஸா தூக்கலாம், ஹைரப்ஸை கட்டுப்படுத்தலாம். சில சண்டைகள் தொடரும், ஆனா ஆன்பு மெம்பர் அவனோட உதவியினால ரத்தமற்ற புரட்சிங்கிறது ஏற்படும் திரும்புவாரு. இட்டாச்சி ரத்தம் இல்லாத புரட்சி அன்பான். ஃபுகாக்கு இட்டாச்சி நீ என் பையன், நம்ம கிளானை காப்பாத்த தயவு செஞ்சு உதவுன்பாரு. இட்டாச்சி சபார்டினேட்ஸ் கிட்ட போகவும் சபார்டினேட்ஸ் கேப்டன் உங்களோட உத்தரவுன்னு கேட்பானுங்க. இட்டாச்சி ஹைரப்ஸ் கிட்ட போயிட்டு உச்சியா கிராமத்துக்கு எதிராக திரும்புற நோக்கத்துல இருக்காங்கன்பான். டான்ஜோ அப்பனா நம்மளால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, அவங்க தாக்குறதுக்கு முன்னால நம்ம முன் தாக்குதல் வைக்கணும்பான். ஹிருசன் உச்சிகாக்கள் கடந்த கால போர்கள்ல தோளோடு தோல் நின்று சண்டை போட்டவங்க, வயலன்ஸ்க்கு முன்னால பேச்சுவார்த்தையில நான் பாத்துக்கிறேன், என்னோட சொந்த வழியிலேன்பாரு. இதுக்கப்புறம் டான்ஜோ இட்டாச்சியோட தனியா மீட் பண்ணிட்டு ஹிருசன் என்னதான் வாய்வார்த்தை இப்படி சொன்னாலும் கிராமத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அவன் என்ன வேணாலும் செய்வான். நீ தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறேன், உச்சியாவோட சேர்ந்து ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சு உன் குடும்பத்தோட சேர்ந்து சாக போறியா இல்ல லீஃபோட சேர்ந்து அவங்க ஆட்சி கவிழ்ப்புக்கான அட்டம் செய்யறதுக்கு முன்னாலேயே உச்சியாவை சேர்ந்த எல்லாத்தையும் கொல்ல போறியா உன் தம்பியை தவறன்னு கேட்பான். இட்டாச்சி உச்சியாவை எலிமினேட் பண்றதான் திங்க் பண்ணுவான். டான்ஜோ கிராமத்தை பாதுகாக்க பிரச்சனைகள் வரக்கு முன்னாடி தடுத்தே ஆகணும், இந்த மிஷனை ஹேண்டில் பண்ண முடிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான். உச்சியான் லீஃபுக்குன்னு இருக்க டபுள் ஏஜென்ட், இங்க இதை செய்ய வேற யாருமே இல்ல இட்டாச்சி, இதை ஏத்துக்க போறியா இல்லையான்னு கேட்பான். அடுத்த நாள் இட்டாச்சி மனசுக்குள்ள கிராமம் குளம் ஷினோபி சண்டை போட்டுக்கிறது தவிர்க்க முடியாதது, கிராமமா இல்ல கிளானா நான் என்ன செய்யன்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே நருட்டோ ரன்னிங் ரேஸ் போயிருப்பாங்க. நருட்டோ தோத்துருப்பான். நான் சீரியஸா விளையாடல, சீரியஸா இருந்தா உன முடிச்சிருப்பேன் இருப்பான். சாஸ்கே நக்கல் பண்ணவும் கடுப்பாவான் நருட்டோ. வாடா ஹை ஜம்ப்ல மோதி பார்க்கலான்பா நருட்டோ. சாஸ்கே நீ எல்லாம் எனக்கு மேட்சே இல்லைன்பான். என்னடா சொன்னிட்டு கடுப்பாவான் நருட்டோ. இட்டாச்சி சாஸ்கேவை பார்த்து சிரிப்பான். அன்னைக்கு ராத்திரி ஒபிட்டோ ஒரு இடத்துக்கு போய் எனக்கு ஒன்னால ஒரு காரியம் ஆகணும்னு கேட்பான். இதுக்கப்புறம் உச்சியா ரெசிடென்ஸ்க்கு முன்னால வந்துட்டு இட்டாச்சி அவன் மாஸ்க போட்டுட்டு உள்ள போவான். ஒபிட்டோ உச்சியா ரெசிடென்ஸ்குள்ளே போயிருவான். டெலபோர்ட் ஆகி லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ்குள்ள போவான். இட்டாச்சி ஊருக்குள்ள இருக்க உச்சியாச கொல்லுவான். அவன் முகத்துல ரத்தக்கரை அதிகமாயிட்டே வரும். ஃபுகாக்கு இட்டாச்சி இதெல்லாம் பண்றேன்னு அதுக்கு பின்னால ஏதாவது இருக்கும், நான் அன்னைக்கு உனக்கு காட்டின வருங்காலத்துல இருந்து புதுசா வேற ஏதாவது காட்ட போறேன்னு சொல்லி கேட்பாரு. இதான் சொல்லி காட்டுவாங்க ஜுட்சு வழியா இட்டாச்சி. லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் கொண்டிருப்பான் ஒபிட்டோ. ஈசுமி வந்து ஒபிட்டோவை அட்டாக் பண்ண பாப்பா. ஒபிட்டோ கண்கள் நல்லா இருக்குன்னு பார்ப்பான். ஈசுமி அடைச்சான்ட்டு தப்பிச்சோட பாப்பா. ஒபிட்டோ செயின் யூஸ் பண்ணி புடிச்சு இழுத்துருவான். ஈசுமி இட்டாச்சி காப்பாத்துன்ட்டு அழுவா. இட்டாச்சி கென்ஜுட்சு வழியா காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதான் கிளானோட ஃபியூச்சராகவும் கிராமத்தோட ஃபியூச்சராகவும் நான் பாக்குறேன்பான். ஃபுகாக்கு அப்படியே சாஸ்கேவான் பாரு. மறையும் இட்டாச்சி ஷேடோ க்ளோனான்ட்டு ஷாக் ஆவான். மனசுக்குள்ள அப்பாதான் எனக்கு வர்ஸ்ட் பாசிபிள் எனிமி, மாங்கேக்கோ ஷரிங்கானுக்கு இடையிலான பேட்டிலா இருக்க போதுன்ட்டு ரத்தத்தை தொடச்சிட்டு போவான். ஒளிஞ்சிருந்து பாக்குறப்ப ஃபுகாக்கு இந்த பக்கம் வா, ட்ராப்ஸ்லாம் இல்ல உள்ள வரலான் பாரு. இட்டாச்சி டோர் ஓபன் பண்ணி பார்த்தா 2 பேரும் தயாரா உட்காந்துருப்பாங்க. அப்பான்பா இட்டாச்சி. ஃபுகாக்கு என் பையனோட சேர்ந்து டெத் மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ற விருப்பம் எனக்கு இல்ல, நீ அவங்களோட கூட்டு சேர்ந்துட்டு இல்லையான்னு கேட்பாரு. இட்டாச்சி அப்பா அம்மா நான்பா மீக்கட்டோ எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இட்டாச்சின்பாங்க. ஃபுகாக்கு சாஸ்கேவை பாத்துக்குவேன்னு சத்தியம் பண்ணன்பாரு. இட்டாச்சி சரின்ட்டு கண் கலங்கி கத்திய பிடிக்க முடியாம டைட்டா புடிச்சு நிப்பான். ஃபுகாக்கு பயப்படாத, இந்த பாதையை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க, உன் வழியோட கம்பேர் பண்ணா எங்களோட நொடியில முடிஞ்சிரும், நமக்கான தத்துவங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நீ உண்மையிலேயே ஒரு இறக்கமான குழந்தைன்பாரு. இட்டாச்சி 2 பேத்தையும் கொன்னுட்டு ஒபிட்டோ கிட்ட போவான். இது முடிஞ்சுன்பான். நீங்கவும் ஒபிட்டோ விட்டு தள்ளு, இப்ப போலாமான்பான். இட்டாச்சி நீ முன்னால போ, நான் லீஃப் ஹைரப்ஸோட சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குன்பான். ஒபிட்டோ கிளம்பவும் இட்டாச்சி அப்படியே உட்காந்துருவான். ஹிருசன் கிட்ட போகவும் ஹிருசன் உன்னோட ஆக்ஷனுக்கு முதல் தேங்க்ஸ், கிராமத்துக்குள்ள வர இந்த சிவில் வார் நிறுத்தப்பட்டிருக்கு, அமைதியை நிலநாட்டிருக்குன்பாரு. ஆமான்பா இட்டாச்சி. ஹிருசன் இருந்தாலும் இதை அடையறக்கான வேற வழி இல்லையாங்கிற வருத்தம் எனக்கு இருக்குன்பாரு. இட்டாச்சி மன்னிப்பு கேட்பான். ஹிருசன் இல்ல நான் தான் மன்னிப்பு கேட்கணும், இதுக்கப்புறம் உன் சொந்த கிளானையே மொத்தமா அழிச்ச ரோக் நிஞ்சாவா பிராண்ட் செய்யப்படுவ, பிங்கோ புக்ல தப்பிச்சு ஓடினவனா உயிரோடவோ பணமாவோ பிடிக்கப்பட வேண்டியவனு லிஸ்ட் செய்யப்படுவேன்பாரு. இட்டாச்சி கண்டிப்பான்பான். ஹிருசன் அடுத்து என்ன பண்றதா இருக்குன்னு கேட்பாரு. இட்டாச்சி அக்காட்சுக்கிங்கிற பேர்ல ஒரு குரூப்பை கேள்விப்பட்டேன், பிராமிஸ் உடையாம பாதுகாக்கிறீங்களான்னு, அவங்க கூட சேர்ந்து இருந்து பார்க்கலான்னு இருக்கன்பான். இட்டாச்சி கிராமத்துக்கு வெளியே வரவும் அவனோட சப்பார்டினேட்ஸ் அப்பியர் ஆவாங்க. இட்டாச்சி என்னங்கவும் சப்பார்டினேட்ஸ் இங்க பிங்கோ புக்ல லிஸ்ட் செய்யப்பட்ட ரோக் ஷினோபி கேப்டன், எஸ் கிளாஸ் கிரிமினல், ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸா உங்களை பின்தொடர்றவங்களா காட்டிக்க விரும்புறோம்பாங்க. கொஞ்சம் சிரமப்படுத்தாதீங்கன்னு கத்தி எடுப்பானுங்க. ஃபைட்ல இட்டாச்சி உங்களோட வால் வீச்சு அப்பியரன்ஸ் தாண்டி அதிகமா இருக்கேன்னு கேட்பான். சப்பார்டினேட்ஸ் உங்க சரியான வேலைக்கு ஆகாது, அங்க உங்க கண்களை பார்க்க மாட்டோம்பாங்க. இட்டாச்சியை 2 பக்கமா வந்து குத்தி இருப்பானுங்க. பார்த்தா ஒருத்தனுக்கு ஒருத்தன்
ஊத்திருப்பான். கென்ஜுட்சு வந்துட்டு ஷாக் ஆயிட்டு எப்படின்னு கேட்பானுங்க. இட்டாச்சி நீங்க சபார்டினேட்ஸா வரப்ப வேணும்பா. பாஸ்ட்லி இட்டாச்சி கென்ஜுட்சுல போட்டிருப்பான். இட்டாச்சி நீங்க ஒரு நாள் எனக்கு எதிராகவே வாழ திருப்புவீங்கன்னு என்னோட ஆலோசனை எப்பதுச்சுன்பா. சபார்டினேட்ல ஒருத்தன் ஆரம்பத்துல இருந்து எங்களை நம்பல இல்லையான்னு கேட்பான். இட்டாச்சி நான் டபுள் ஏஜென்ட் லீஃப் அப்புறம் உச்சிஹா 2 கண்கள் வழியாவும் பார்ப்பேன். உண்மையை சொல்லட்டுமா, இன்னைக்கு வரைக்குமே நான் யாருக்கு ஸ்பையா இருந்தேன்னு தெரியலன்பா. இதுக்கப்புறம் ஒபிட்டோ இட்டாச்சி கிட்ட போட்ல கூட்டிட்டு போறப்ப இங்க பாரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நான் டோபி அபிஷியல் மெம்பர்லாம் கிடையாது. அக்காட்சிக்குள்ளேயே நான் புதுசுதான். கண்ணை கவர்ற அளவுக்கான பயங்கரமான ஜுட்சு இல்லாதவன். நீயும் அப்படித்தான் நான் ட்ரீட் பண்ணணும்பா. இட்டாச்சி எதுக்காக உண்மையான ஐடென்டிட்டியை மறைக்கிறேன்னு கேட்பான். ஒபிட்டோ மாதரா உச்சிஹா மட்டும் உயிரோட இருக்கிறது வெளியே தெரிஞ்சா விஷயங்கள் காம்ப்ளிகேட் ஆயிரும். இப்ப சந்திக்க போற அக்காட்சியோட லீடருக்கு மட்டும்தான் என்னோட உண்மையான ஐடென்டிட்டி தெரியும்பா. ஒரோச்சிமாரு எதுக்கு இட்டாச்சி உச்சிஹா பார்த்து ரொம்ப நாளாச்சுன்பா. இட்டாச்சி ஒரோச்சிமாரு வந்துட்டு ஷாக் ஆவான். ஒபிட்டோ டோபியா 2 பேரும் ஒரே இடத்த சேர்ந்தவங்கல்ல, டச்சிங்கான ரீயூனியன்பா. ஒரோச்சிமாரு வதந்தியை கேள்விப்பட்டேன். நீயும் எங்களை மாதிரியான ஷினோபி போலன்பா. இட்டாச்சி உங்களை போலவான்பா. ஒரோச்சிமாரு கிராமம் கிளான் அப்புறம் காம்ரேட்ஸ பிணைப்புன்னு கன்சிடர் பண்றலாம் ஒண்ணுமே இல்ல, வெறும் தொல்லைன்பா. பெயின் அக்காட்சுக்கியோட இலக்கு ஷினோபிகளுக்கு மத்தியில உண்மையான பீஸ் இருக்க உலகம் 5 கிரேட் நேஷன்ஸ்க்கு பதிலா அக்காட்சுக்கு இந்த உலகத்தை ஆளுன்பா. இட்டாச்சி அது ரொம்ப பெரிய இலக்கு தான்பா. பெயின் அதனால்தான் எந்த ஹிஸ்டரியும் கேட்காம ஸ்கில்டான ஷினோபிஸ் அக்காட்சுக்கி சேர்த்துக்கிறோம். இட்டாச்சி ஆஃப் த ஹிடன் லீஃப் உன்னை அக்காட்சுக்கிக்கு வரவே இருக்கிறோம். இப்பல இருந்து ஹிடன் லீஃபை ரிஜெக்ட் பண்ணன்பா. இட்டாச்சி 4 ஹெட் பேண்ட்ல கோட்டை போடுவான். பெயின் இப்பல இருந்து நீ இட்டாச்சி ஆஃப் த அக்காட்சுக்கின்பா. ஷூங்கிற மோதிரம் கொடுப்பான். உலகத்துக்கு வழியை காட்டலான்பா. அக்காட்சுக்கி சேர்ந்தவங்க பிரிவாங்க. பெயின் ஜூசோவை கூப்பிடுவான். இதுக்கப்புறம் 2 மேன் டீமா இட்டாச்சியோட இருக்க போறேன்பா. ஜூசோ இட்டாச்சியை பார்த்துட்டு ஃபாலோ பண்ற புது பையலேன்பா. இட்டாச்சி சரின்ட்டு ஃபாலோ பண்ணுவான். ஒரோச்சிமாரு கண்ணு இட்டாச்சி மேல இருக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த டார்க்னஸ் ஆஃப் த அக்காட்சுக்கிங்கிற எபிசோட தானே அட்டோ ஷிப்புடன்லாம் எடுத்து பார்க்க போறீங்கன்னு இட்டாச்சி. இந்த எபிசோட்ல இருக்க சில மிஸ்டேக்ஸ் அண்ட் ஹிடன் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபுகுவாக்குவோட கென்ஜுட்சு விஷன்ல உச்சிஹா கிளான் டவுன்ஃபால் ஆனதுக்கு அப்புறமா நருட்டோ பெரிய பையனா இருந்திருப்பான் இல்லையா, ஸோ அந்த விஷுவல்ல காமிச்சிருப்பாங்க. இசூமியை டோபி பிடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா. இட்டாச்சி தான் அவளை கொன்னதா எபிசோடு 141லயே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் விட இட்டாச்சி ஷிண்டன் புக் ஆஃப் டார்க் நைட்ல இட்டாச்சி தான் இசூமியை கொண்டிருப்பான். எபிசோடு 114ல இட்டாச்சியை அக்காட்சுக்கிக்குள்ள வேற விதமா வெல்கம் பண்ணிருப்பாங்க. இந்த எபிசோட்ல வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.